பிரதமர் மோடியின் தொகுதியான வாரணாசியில் ராகுல் காந்தி பொதுமக்கள் முன்பு பேசிவிட்டு சென்ற நிலையில் பாஜகவினர் கங்கை நீரை ஊற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை பிரதமர் மோடி தொகுதியான வாரணாசிக்கு சென்றடைந்தது. கௌடோலியாவில் உள்ள நந்தீஸ்வர் சந்திப்பில் ராகுல் காந்தி பொதுமக்களிடம் உரையாற்றினார். நிகழ்ச்சி முடிந்துவிட்டு ராகுல் காந்தி சென்ற நிலையில் 51 லிட்டர் கங்கை நீருடன் வந்த பாஜகவினர் நந்தீஸ்வர் சந்திப்பை சுத்தப்படுத்தினர். இதையடுத்து ராகுல் காந்தி இறைச்சி உண்பதாக குற்றம் சாட்டி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வராத ராகுல் காந்தி தற்போது தேர்தல் வந்துள்ளதால் வந்திருப்பதாகவும் தெரிவித்தனர். நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றினால் மட்டுமே நாடு வலிமை பெறும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி காசி விஸ்வநாதர் கோயிலில் வழிபாடு செய்தார். இதையடுத்து பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் தனது யாத்திரையில் இதுவரை யாரும் வெறுப்புணர்வை தன்னிடம் வெளிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். பாஜக RSSஐ சேர்ந்த சிலர் கூட தங்களிடம் வரும்போது இனிமையாக பேசுவதாக குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து பணியாற்றினால் மட்டுமே நாட்டை வலுப்பெறச் செய்ய முடியும் என தெரிவித்த ராகுல் காந்தி நாட்டை ஒன்றிணைக்கும் முயற்சியே உண்மையான தேசபக்தி என்றும் குறிப்பிட்டார். மதத்தை வைத்து அரசியல் நடத்தும் பாஜகவின் கனவு தமிழகத்தில் பலிக்காது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அளிப்பது வாக்குறுதிகள் அல்ல, வெறும் வடைதான் என்றும் விமர்சித்துள்ளார். இதே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த நம்முடைய ஒன்றிய பிரதமர் 2014ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்தார். குறிப்பா ராமநாதபுரத்துக்கு வந்தபோது ஏராளமான வாக்குறுதிகள். அவர் சொல்றதெல்லாம் வாக்குறுதி கிடையாது, எல்லாமே வடை, சுடுற வடை. என்ன சொன்னார்னா, ஏழையாய் பிறந்து ஏழையாவே வளர்ந்தவனா, ஏழ்மையின் வலியை நன்கு உணர்ந்தவன் நான் அப்படின்னு பேசினார். ஆனா சொல்லிட்டு என்ன தேவை பண்ணாரு, ஏழை எளிய மக்கள் சிறுக சேமித்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை ஒரே இரவுல செல்லாதுன்னு சொன்னார். ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க ஏடிஎம் வாசல் நின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது 2000 நோட்டை அறிவிச்சார். இப்ப அதையும் செல்லாதுன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் நினைக்கிறார். அவர் ஏழை தாய் வீட்டு மகனா. சொல்லட்டுமா, அவருடைய மிக மிக நெருங்கிய நண்பர் யார் தெரியுமா? உலக பணக்காரர் பட்டியலில் 2வது இடம் திரு அதானி அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.